தென்னிந்திய சினிமாவுடைய டாப் 10 பணக்கார நடிகர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 10ஆவதாக இருப்பது நம்ம பிரபாஸ் அவர்கள் தான். பாகுபலி படத்தின் மூலம் பேன் இந்திய நாயகனாக உருவெடுத்த நடிகர் பிரபாஸ் அவர்கள் இந்த பட்டியலை இடம் பிடிச்சிருக்காரு. ஊடக அறிக்கையின்படி பிரபாஸ் அவர்கள் ரூபாய் 241 கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்காராம். இவருக்கு சொந்தமாக ஹைதராபாத் மட்டும் இல்லாமல் இத்தாலி போன்ற வெளிநாடுகளில் வீடுமே இருக்கு. அடுத்து 9வது இடத்துல நம்ம மகேஷ் பாபு அவர்கள் இருக்காரு. மகேஷ் பாபுவுடைய நிகர சொத்து மதிப்பு 273 கோடியாம். ஹைதராபாத்ல உள்ள ஜூப்ளி ஹில்ஸ்ல மகேஷ் பாபுவிற்கு சுமார் 28 கோடி மதிப்புள்ள ஆடம்பர பங்களா இருக்கா. இதை தவிர பெங்களூர் மற்றும் துபாயில வீடுகளையுமே வாங்கியிருக்காரு. மேலும் இவருக்கு சொகுசு கார்கள் மீது அதீத ஆர்வமுமே இருக்கு. 8வது இடத்துல நம்ம ரஜினிகாந்த் சார் இருக்காரு. இந்த பட்டியல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 8வது இடத்துல இருக்காரு. அவர் ஒரு படத்திற்கு ரூபாய் 150 முதல் 250 கோடி வரை சம்பளம் வாங்குறாரு. மேலும் அவர் மிகவும் ஆடம்பர வாழ்க்கையை வாழறாரு. அவர் 430 கோடிகளுக்கு மேல சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்காரா. இவர் ரியல் எஸ்டேட்ல ஏராளமாக இன்வெஸ்டுமே பண்ணிருக்காரா. 7வது இடத்துல நம்ம கமலஹாசன் அவர்கள். அவருடைய நிகர சொத்து மதிப்பு ரூபாய் 450 கோடியாம். சினிமா மட்டுமல்லாமல் அரசியலிலுமே முழு வீச்சில் ஈடுபட்டு வரும் கமலஹாசன் அவர்கள் அண்மையில தான் மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். இவருக்கு சென்னையில மட்டுமே கிட்டத்தட்ட 130 கோடிகளுக்கு மேல சொத்துகளுமே இருக்கா. 6வது இடத்துல தளபதி விஜய் அவர்கள். தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக விஜய் அவர்கள் இருந்துட்டு இருக்காரு. இவர் ஒரு படத்திற்கு சுமார் 275 கோடி வரை சம்பளம் வாங்குறாரா. இவருடைய சொத்து மதிப்பு 450 கோடிகளுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் தற்போது சினிமாவை விட்டு விலகி முழுவதுமாக அரசியல்ல களமிறங்கியிருக்காரு. அடுத்ததாக 5வது இடத்துல நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள். புஷ்பா புகழ் அல்லு அர்ஜுன் தன்னுடைய நடிப்பால மக்களுடைய மனதை வென்றிருக்காரு. GQ அறிக்கையின்படி அல்லு அர்ஜுன் ரூபாய் 460 கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்காராம். இவருக்கு சொந்தமாக OTT தளம், சினிமா, மல்டிபிளெக்ஸ், தியேட்டர், தயாரிப்பு நிறுவனம் ஆகியவற்றை வச்சிருக்காரு. அடுத்து 4வது இடத்துல RRR புகழ் ஜூனியர் NTR அவர்கள். இவருடைய சொத்து ரூபாய் 571 கோடியாம். இந்த பட்டியல்ல 4வது இடத்துல இருக்கிற ஜூனியர் NTR அவர்கள் பரம்பரை பணக்காரர். இவருடைய தாத்தா NTR அரசியல் மற்றும் சினிமாவில் மிகப்பெரிய பிரபலமாக இருந்தார். தற்போது ஜூனியர் NTR பேன் இந்தியன் அளவில் கலக்கிட்டு இருக்காரு. 3வது இடத்துல நம்ம தெலுங்கு திரையுலகுடைய டாப் ஸ்டாரான ராம் சரண் அவர்கள். சிரஞ்சீவியை சேர்க்காமல் நம்ம ராம் சரண் அவர்களுக்கு மட்டுமே 1370 கோடி சொத்துகள் இருக்கா. இவருக்கு சொந்தமாக விமான நிறுவனமே உள்ளதாக சொல்லப்படுது. 2வது இடத்துல அவருடைய அப்பாவான சிரஞ்சீவி அவர்கள். சிரஞ்சீவிக்கு தென்னிந்திய அளவில் மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. இவருடைய சொத்து மதிப்பு மட்டும் 1650 கோடி ஆகுமாம். இவருமே ஏராளமான பிசினஸ்களை பண்ணிட்டு இருக்காரா. சினிமாவை போல பிசினஸ்லுமே கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. 1வது இடத்துல நம்ம நாகார்ஜுனா அக்கினேனி. இந்த பட்டியல்ல கூலிப்பட வல்லன் நாகார்ஜுனுடைய பெயர் முதலிடத்துல இருக்கு. அவருடைய நிகர சொத்து மதிப்பு மட்டுமே 3000 கோடிகளுக்கு மேல வருமா. சினிமா சைட் பிசினஸ் ஆக பார்த்துட்டு இருக்க நாகார்ஜுன அவர்களுக்கு சொந்தமாக சினிமா ஸ்டுடியோ உள்பட ஏராளமான பிசினஸ்களை கையில வச்சிருக்காரு. அதன் மூலம் கோடி கோடியாக வருவாய் ஈட்டி வருவதாக சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.